ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த மாதிரி ரசம் வச்சு பாருங்கள், 2 தெருவுக்கே மணக்கும். டேஸ்ட் வைஸில் சூப்பராக இருக்குங்க, செய்கிறதுக்கும் ஈஸி. ஃபர்ஸ்ட் இதுக்கு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி எடுத்துக்கோங்க. 5 பழுத்த தக்காளி கையில் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து இது அப்படியே இருக்கட்டும். ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் தனியா, ஒரு 3 காஞ்ச மிளகாய், 5 பல்லு பூண்டு இது கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 10 வெந்தயம், 3 காஞ்ச மிளகாய், நம்ம அரைச்சி வச்ச பவுட்ரை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 3 கொத்து கருவேப்பிலை நான் தண்டோடு சேர்த்துருக்கேன், நல்லா வாசமாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ புளி கரைசலை சேர்த்துருக்கேன். லைட்டாக நொறு திரண்டு வரும்போது கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சூப்பரான ரசம் ரெடி.